நம்ம இன்றைக்கி பிளாக் கிராம் ஃபீல்டுக்கு தான் வந்திருக்கோம். நான் லேடி பெட் பீட்டில் பார்த்துருக்கேன், பட் அதோட லார்வா வந்து இன்றைக்கி தான் தான் பார்க்குறேன். நீங்களும் அதை பாருங்கள். நிறைய இருக்குது நம்ம ஃபீல்டில் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறனாலையா என்னன்னு தெரில, அதிகமான ஏபிட்ஸ் வந்துருச்சு. கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டோம், அதனால் வந்து அதிகமான ஏபிட்ஸ் வந்துருச்சு. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்மளோட ஃபீல்டில் நிறைய லேடி பெட் பீட்டில் இருக்குங்க பாருங்கள். எல்லோ கலர், நிறைய கலரில் இருக்குது. எல்லோ, ரெட், இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் கலரில் நிறைய கலரில் இருக்குது. இந்த இடத்துல சொல்லுவாங்க, எல்லாமே பூச்சி சொல்லுவாங்கன்னு தெரியும். நீ பூச்சி மெனக்கட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா சொல்லிக்கிட்டு இருப்பார். ஸோ சுறுசுறுப்பாக நம்ம இந்த லேடி பீட்டிலோட லார்வா வந்து ஓடிட்டு நம்ம ஃபீல்டில் இப்போதைக்கு அதிகமான ஏபிட்ஸ் இருக்குது. அதனால் நம்ம இந்த லேடி பீட்டில் வந்து வளர விட்டுருக்கோம். இது வந்து பிடிச்சி சாப்பிடணும் அப்படிங்கிறதுனால நிறைய நம்ம கெமிக்கல் பெஸ்டிசைடு அடிச்சிருந்தோம்னா இந்த அளவுக்கு வந்து நமக்கு லேடி பீட்டில் வந்து மல்டிப்ளை ஆகிருக்காது. நம்ம அதை மல்டிப்ளை ஆகிருக்காதுன்னா ஏன்னா அதுக்கு செலக்டிவாக எது நன்மை செய்கிற பூச்சி, எது தீமை செய்கிற பூச்சி, இந்த மாதிரிலாம் நம்ம பெஸ்டிசைடுக்கு தெரியாதுங்க. ஸோ ஆல் ஆஃப் க்ளோஸ் நம்ம ஆர்கானிக்காக பெஸ்டிசைட் பண்ணுறதுனால தான் இந்த அளவுக்கு நம்மளோட வயலில் அதிகமான லேடி பீட்டில் இருக்குது. ஓரளவுக்கு நான் கண்டுக்காமல் விட்டேன், நிறைய இருக்குதுன்னு சொன்னேன். மோஸ்ட் ஆஃப் நம்ம ஸ்ப்ரே பண்ணதில் கண்ட்ரோல் ஆகிடுச்சு. அடுத்த வீடியோவில் வந்து நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, என்ன மாதிரி நான் மருந்து ஸ்ப்ரே பண்ணேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஓகே, பாய்.